ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மண்ணீரல் கிரேவிங்க. மண்ணீரல் வந்து ஃபஸ்ட்டே கழுவி வச்சுக்கலாங்க. நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கழுவினீங்கன்னா அந்த ரத்தம்லாம் போயிடுச்சுன்னா சத்தே கிடையாதுங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டு நல்லா பொரியட்டங்க. 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாங்க. தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க போட்டு நல்லா வதக்கலாம். இந்த கட் பண்ண மண்ணீரலையும் அதில் போட்டு வதக்கலாங்க. நல்லா வதக்குங்க. சிம்லேயும் வச்சு வதக்குங்க. தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் ஊற்றணும். இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. ரத்தத்துக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போது மண்ணீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.